வணக்கம், சாப்பிட்டீங்களா? உங்களை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா யாரோ உங்களை கண்டிப்பா சிரிக்க வச்சிருப்பாங்க. ஹலோ, உங்க பேர் என்ன? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கண்ணையாவது அசைப்பாரு நானும் பாக்குறேன். எதுவுமே பண்ணல. அவரு நல்லா பார்க்க முடியுது, அப்படியே இருக்கு கண்ணு கை. என்ன பொசிஷன்ல இருக்காரோ இப்போ வரைக்கும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எப்படி இதே செட்டப்ல கையை இவ்வளவு நேரம் எப்படி வச்சுட்டு இருக்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை மட்டும் தான் நம்ம கேட்கணும். வந்தாருன்னா தான் கேட்க முடியும். வருவாரானும் தெரியல. சாப்பிட போலாமா? மணி ஒன்னாச்சுங்க. சாப்பிட போலாமான்னு கேக்குறேன். அப்பயுமே அவர் எதுவுமே சொல்லல. நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அப்படியே ஏய், சிரிக்க வைக்க தானே சொன்னீங்கன்னா பயம்லாம் முடுத்துட்டு அவரு. சீரியஸ்லி பயந்துட்டாங்க. எத்தனை பேர் பயந்தாங்கன்னு தெரியல. என்னன்னா பயம்லாம் முடுத்துறீங்க? பாவம்ல, நான் உங்களை தானே பார்க்க வந்திருக்கேன். உங்க கூட பேசதான் வந்திருக்கேன். பேசலாமே. நான் இங்கேயே வந்துட்டேன். நம்ம போய் பேசலாம். நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். என் கூட வரீங்களா? ரொம்ப நேரம் கழிச்சு அசைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட போய் பேசலாம். வணக்கம். பொதுவா நாங்க பேச ஆரம்பிக்கிறப்போ ஒருத்தவங்களோட பேரை சொல்லி வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். ஆனா உங்க பேரே எனக்கு தெரியாது. நான் முதல்ல உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் அப்துல் அஜீஸ். கூப்பிடுறது இந்த பிஜேபியில பாபு பாபுன்ட்டு தான் கூப்பிடுவாங்க. ஆரம்பத்துல இருந்தே அது பாபு பாபுன்னு கூப்பிட்டு பழகிட்டாங்க. பாபு பாபுன்ட்டு தான் கூப்பிடுவாங்க. அப்துல் அஜீஸ் அண்ணா ஒரு சிலவங்களுக்கு தெரியும், ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. தலையில வச்சிருந்தீங்களா? நல்லா மாசா இருந்தது. அது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா பயமா இருந்தது. நீங்க வேற என்ன பயம்லாம் முடுத்திட்டீங்க. இப்ப ஆனா பாக்குறப்ப ரொம்ப சாந்தமா பவ்யமா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. நீங்க எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க நீங்க பிஜேபியில? 6ஆம் தேதி 1வது மாசம் 1986வது வருஷம் வந்தேன். கிட்டத்தட்ட அப்போ உங்களோட வயசு என்ன இருக்கும் அந்த டைம்ல? அந்த நேரத்துல என் வயசு 22 வயசு. 22 வயசு. 22 வயசுல இருந்து இங்கதான் இருக்கீங்க? ஆமா. அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உண்மையா சொல்லணும்னா. இப்ப உங்ககிட்ட ஒரு ஜோக் சொல்றாங்க, யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜோக் சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு சிரிப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? நீங்க எப்படி அதை டைவர்ட் பண்றீங்க? சிரிப்புன்றதே வர்றதே இல்லையே. சிரிப்புன்று என்னன்னு தெரியாது, அந்த அளவுல இருப்போம். அப்படியா? நம்ம டியூட்டி சொல்லி வந்துட்டோம்னா, வேலைக்கேன்ட்டு வந்துட்டோம்னா ஒரு சிரிப்புன்றதே ஒன்றும் இதுவாக வராது. எத்தனையோ நடிகருங்க எல்லாம் என்னென்னமெல்லாம் ட்ரை பண்ணாங்க. அப்ப கூட சிரிக்கல. யாருமே உங்களை சிரிக்க வச்சதே இல்ல. வைக்கல. இல்ல, நீங்க சிரிப்பு உங்களை நோக்கி யாராவது ஜோக் சொல்லும் போது நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? அவங்க சொல்ற ஜோக்க கவனிப்பீங்களா? அவங்க என்ன சொல்றாங்களோ கவனிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நாங்க அதை பத்தி கேர்லெஸ்ஸாவே எடுக்கவே மாட்டோம். என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டான்னு சொல்லிதான் நம்மளும் நின்றுகிட்டு இருப்போம். அதுலயே ஒரு மெயின்டெனன்ஸ் இது ஆயிடும், டைம் பாஸ் ஆகிடும். ஓகே. இப்ப இவ்வளவு நேரம் நிக்கிறோம்ல, நாங்களாம் டக்குனு வெளில போய் ஒரு டீ குடிப்போம், அப்படி இல்ல வெளியில நடந்து போவோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரேக் இருக்கா? இங்க பப்ளிக் கூட்டம் இல்லாத நேரத்துல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட வேண்டியது. அதுதான் நம்மளுடைய பிரேக். அவ்வளவுதான். மத்தபடி அந்த பொசிஷன்ல தான் நிப்பீங்க. இப்போ இந்த பொசிஷன்ல நிக்கும் போது கை வலிக்கும், இல்ல அப்பதான் ஏதாவது எறும்பு வரும், ஏதாவது வேர்வை வரும். சோ அப்ப என்ன பண்ணுவீங்க? பப்ளிக் வர நேரத்துல ஏதாவதுன்னா சமாளிக்க வேண்டியதுதான். சமாளிப்பீங்க. இல்லாத நேரத்துல அது தடவி விட வேண்டியதுதான். நின்னுகிட்டே இருக்கிறது உங்களுக்கு கால்லாம் வலிக்காதா? அதான் பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்றேன். நின்னு பிராக்டிஸே ஆகி போச்சு.